தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் பக்கத்துல வந்துட்டு இருக்கிற நேரத்துல தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக, திமுக அப்படின்னு பல முக்கிய கட்சிகள் அவங்களோட அமைப்புகளை மையமாக்கி தீவிர தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வர்றாங்க. எல்லா முக்கிய கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. பறை, நாக்குநெறி அப்படின்னு பல பகுதிகளில் நேரடி போட்டி உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால திமுக தலைமையிலான கூட்டணியில நிறைய சிக்கல்கள் உருவாகி இருக்கு. கூட்டணியில இருக்கிற கட்சிகள் திமுகவுடன் தொடரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கடைசி நேரத்துல சில கட்சிகள் கூட்டணியில இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியால மக்கள் மத்தியில உருவாகி இருக்கிற அதிருப்தியே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அடுத்து வர்ற தேர்தல்ல திமுகவோட வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் அப்படின்னும் மக்கள் அவங்கள புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்டும் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சிகள் போன்ற கட்சிகள் திமுக அரச நேரடியாக கடுமையா விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா சென்னையில பல்லாவரத்துல இருக்கிற அகனாபுத்தூர்ல அடையாறு ஆற்றங்கரையில இருக்கிற பகுதிகளில் போலீஸ்கள் அதிக அளவுல குவிக்கப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எதிர்ப்புக்கு இடையில இடிப்பு நடவடிக்கைகள் நடந்துச்சு. இந்த செயலுக்கு எதிராக சிபிஎம் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் திமுக அரச குற்றம் சாட்டினாங்க. மக்களோட வீடுகளை இடிச்சு தள்ளப்படுறாங்க, அவங்களோட குரலை கேட்கும் ஒரே ஒரு அரசியல்வாதியும் கூட இல்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி திமுக தலைமைக்கு புதிய சிக்கல்களை கொண்டு வந்திருக்கு. குறிப்பா வேல்முருகன் தொடர்ந்து திமுக கூட்டணியில இருப்பாரா அப்படிங்கறதுல இப்ப சந்தேகம் வந்திருக்கிற நேரத்துல தேமுதிக திமுக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறத பத்தியும் பரபரப்பா பேசிட்டு வர்றாங்க. மதுரையில நடந்த திமுக பொதுக்குழுவுல விஜயகாந்தோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுக்கு பதில் சொன்ன பிரேமலதா திமுகவுக்கு நன்றியையும் தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கருணாநிதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரை புகழ்ந்து அறிக்கை வெளியிட்டாங்க. திமுக கூட்டணியில தேமுதிகவை இணைப்பதற்காக ஒரு மூத்த திமுக அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில யாருடன் கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கறத அடுத்த வருஷம் அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா சொன்னது தெரிய வருது. புதிய கட்சிகள் கூட்டணியில சேர்ந்தாலும் இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற சில கட்சிகள் விலகி விஜய்க்கோ இல்ல அதிமுகவுக்கோ மாறு வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில காங்கிரஸ், விசிக, தாவேகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கூட்டணியில இருந்து வெளியேறும் சாத்தியம் இருப்பதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவங்க விஜய்க்கு ஆதரவு வழங்க முன்வரும் அபாயமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.